முதலாவது ஒரு இப்படி திடீரென எதிர்பார்க்காம நடக்கிறத போல நான் வந்து ஒரு போர்க்கால வாழ்வுலையும் அந்த மாதிரி எதிர்பார்க்காம தான் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பாட்டில் நம்ம பார்த்தது மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு எங்கேயோ குலைக்கிற ஒரு நாயுடைய அந்த குலைக்கிற சத்தம் வந்து அந்த 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 இடத்தோட இதை அப்படியே மாற்றிடுது. ஸோ அப்படி எதிர்பாராத திருப்பங்களோட நிகழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வந்து போரோட வாழ்க்கை. என்னோட சின்ன வயசுல போர் நடந்துட்டு இருக்கும்போது, எங்களோட ஊர்ல போர் நடந்துட்டு இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டிலேருந்து படமெல்லாம் வந்தாரு. அப்போ சின்ன பையனா வந்து ஒரு ஆசை இருந்தது. அது என்னோட ஆசை மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈழத்தில் பிறந்த பல பேருடைய ஆசை. என்றைக்காவது வந்து இந்த பெரிய திரையில அங்கே என்னுடைய மொழியை கேட்க முடியாதா? என்னுடைய ஊரோட என்னுடைய வீட்டோட ஏதோ ஒரு காட்சி அங்கே அந்த திரையில நான் பார்க்க முடியாதான்ற ஏக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கம் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகால தமிழ் சினிமாவில் ஈழத்திலிருந்து நிறைய பேர், பிரயாசன் பாலுமகேந்திராவிலிருந்து பல பேர் இங்கே அதுக்கான முயற்சியை எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சாத்தியப்பட்டிருக்கிறது. அந்த சாத்தியப்படுத்துவதற்கான முதல் புள்ளியை வைத்த இயக்குனர் நண்பர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லி நான் என்னுடைய குரல் விரும்புகிறேன். எல்லாருக்குமே உலகம் முழுவதும் இருக்க தமிழர்களுக்கு எங்க வீட்டுல அவிக்கிற அந்த புட்டை வந்து ஒரு பெரிய திரையில எனக்கு அதுதான் இருந்தது. அதனாலதான் அந்த புட்டு குத்துறது அந்த முதல் நாங்க எல்லாருமே அந்த ஈழத்தமிழர்கள் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், எங்க வீட்டுல இருக்க அந்த புட்டு வந்து ஒரு நாள் இருக்கிற ஒரு பெரிய திரையில என்னைக்காவது வருமா என்ற அந்த ஏக்கம் வந்து இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்த கதையை நான் சொல்லும் போது ஈழத்தினுடைய போர் பற்றின விஷயங்களை ஒரு செவி வழியாக ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்த எங்களுடைய தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த கதையை வந்து எடுக்கிறதுக்கான அந்த முடிவு அவர் எடுத்த அந்த கணம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிற போது இந்த கதைக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை தமிழ் சினிமாவுக்கு புதுசான ஒரு வாழ்க்கை. தமிழ் சினிமா இந்த புதுசான வாழ்க்கைகளை எடுத்த பல படங்களை கொண்டாடி இருக்கிறது. இந்த படத்தை கொண்டாடும் என்ற நம்பிக்கையோடு அந்த படத்தை தயாரித்த கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. நான் ஸ்கிரிப்ட் எழுதின ஆரம்ப நாட்கள்ல அதனுடைய ஒரு பெரிய அந்த தொடர்ந்து ஸ்கிரிப்டை படிச்ச பல வெர்ஷன்ஸ்களை படிச்சு என்னோட நிறைய அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற இது ஏன் நீங்க வந்து சீரியஸான படமெல்லாம் பண்றீங்க, பயங்கரமான கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு, இதை நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை ஊக்கப்படுத்தினது கல்யாண். ஸோ அந்த கல்யாணோட ஊக்கம் தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிறுவனங்கள் இணைந்து இந்த படத்தை தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியத்தை உருவாக்கி இருக்கிறது. இது நம்ம ஏதோ ஈழத்தோட கதை வந்து ஏதோ ஒரு ஆர்ட் ஃபிலிமாவோ ஒரு சீரியஸாக உட்காந்து பார்த்துருக்கிற ஒரு விஷயமாவோ என்று இல்லாமல் நாங்கள் வந்து காலங்காலமாக பார்த்த போர் படங்களில் இருந்து அந்த வாழ்க்கையை சொல்ற ஒரு படத்தை உருவாக்க காரணமாக இருக்கிறது. இந்த படத்தை இப்பொழுது இணைஞ்சு வெளியில் இருக்கிற ஸ்பிரிட் மீடியா நடிகர் ராணா சார் அவர்களுக்கும், இந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட்டிருக்கிற ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கும், இதை இன்று உலகம் முழுவதும் முதல் ஒரு ஈழத்து கதையை சொல்லுகிற ஒரு படம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு ப்ராப்பரான ஒரு சரியான ஒரு திரை அனுபவத்தை சரியான திரையரங்குகளில் ஒரே நேரத்தில் போய் சேருகிற ஒன்றை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுஷ் அவர்களுக்கு, அஹிம்சா இன்டர்நேஷனல் விதுஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். முதல் ஈழத்திலிருந்து வந்த ஒரு கதை, அவர் ஒரு ஈழத்தமிழர்,
அவருடைய தாய் தந்தையரும் இதே மாதிரியான இந்த கதைக்களம் நிகழ்கிற 80களின் இறுதிப்பகுதியில் ஈழத்திலிருந்து போனவர்கள். அது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த மாதிரியான ஒன்று விஷயத்தை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய விதுசர்களுக்கும் நன்றி. இந்த நன்றி பத்தியில் மிக நீண்டது. ஸோ நான் இதோட அந்த நன்றி பத்தியில் நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து பல பேருடைய அந்த கனவுகளின் தொடர்ச்சி தான் வந்து நான் இந்த படத்தை இன்று இயக்கி சாத்தியப்படுத்தியிருக்கிறது. இது வந்து ஒரு சோமிதரனுடைய நிகழ்வாக அல்ல, இது பல ஈழத்தமிழர்களின் கனவுகளின் அந்த திரட்சியை நாங்கள் சாத்தியப்படுத்தியிருக்கிறோம். உண்மையில இந்த இந்த கதைகள் நாங்கள் நிறைய போர் படங்கள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஹாலிவுட்ல இருந்து பல படங்களை வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலையும் உலகத்திலையும் பல பேர் அந்த ஹாலிவுட் சினிமாக்களை கொண்டாடிக்கிறோம். அந்த போர்ல எல்லாம் வந்து 2 தரப்பும் துப்பாக்கியால சண்டை பிடிக்கிற விஷயங்களை பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கு இந்த உலகம் போருக்குள் இருக்கிறது. தினம் நாங்கள் போரோட செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போரோட செய்திகளை நமக்கு வந்து ஈரான் வந்து இஸ்ரேல்ல பொம்போடுது, அமெரிக்கா வந்து ஈரான்ல பொம்போடுது. 2 பேரும் மாறி இத்தனை குண்டு இன்னைக்கு விழுந்துச்சு, இத்தனை குண்டு இங்க இவங்க அடிச்சாங்க, இத்தனை குண்டு துபாயில விழுந்துச்சு என்ற அந்த ஸ்கோரை பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னால இந்த குண்டு விழுகிற இடத்தில் அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அது ஈரானாக இருந்தாலும் சரி, இந்த குண்டு விழுகிற இடத்தில் ஒரு மக்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும். அந்த குண்டு போய் விழுகிற அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், அவர்கள் ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கலாம், அங்கு ஒரு மரண வீடு நிகழ்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கலாம். அந்த குண்டு விழுந்ததுக்கு பிறகு அது என்ன ஆகும்ன்றது இருக்குல்ல, அந்த அவர்களுடைய பதட்டம் இருக்குல்ல, அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை சொல்லுகிற படம் தான் இது. நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஓர் பிலிம்ஸ்ன்ற எப்பவுமே போர் படங்களை நாங்க பார்க்கும்போது போர் புரியுற 2 தரப்பை பத்தி தான் படங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த பக்கம் ஒரு 1000 கன், அந்த பக்கம் ஒரு 1000 கன், இந்த பக்கம் ஒரு பலகுழல் துப்பாக்கியை வச்சுட்டு 2 பேரும் துப்பாக்கிகளை சுடுகிற காட்சிகள் தான் பார்த்துருக்கோம். இந்த துப்பாக்கிகள் சுடுகளுக்கு நடுவில் ஒரு மக்கள் இருக்கிறார்கள், ஒரு வாழ்க்கை இருக்கிறது. போர்ன்றது வந்து நம்ம போரை எப்பயுமே பார்க்கும்போது ஏதோ துப்பாக்கிகள் சுட்டுட்டே இருக்கிற விஷயம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. போரோட வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை. நான் பிறந்ததிலிருந்து என்னுடைய இளமை கால வாழ்க்கையும் போருக்குள்ள தான் இருந்தது. அந்த போருக்குள்ள தான் நாங்கள் படித்தோம். அந்த போருக்குள்ள தான் எங்களுடைய சிறு வயது விளையாட்டுகள் இருந்தது. அந்த போர் தான் எங்களோட விளையாட்டாகவும் இருந்தது. இந்த பாட்டில் பார்த்தது போல நாங்களே எங்களுக்கான துப்பாக்கிகளை இது பண்ணி போரே விளையாட்டாக இருந்தது. அந்த போருக்குள்ள தான் காதல் இருந்தது. அந்த போருக்குள்ள தான் திருமணம் இருந்தது. அந்த போர் வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்தோம். நாங்கள் போர் என்று வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் ஏதோ போரில் இருக்கிறவங்கலாம் அந்த அப்படியே ஸ்டிஃபா ஏதோ அப்படி இருக்கிறதுன்றது இல்லை. அவ்வளவு அப்படி இருந்தால் போரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போயிடுவாங்க, குண்டு எல்லாம் போட்டு சாவடிக்க தேவையில்லை. அப்ப அந்த போரை நாங்கள் போர் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஒரு பகுதியாக மாறி அந்த போருக்குள்ள எப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது, அந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் எப்படி இருந்தது, அதுதான் இந்த 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 படத்தில் நாங்கள் சொல்ல வருகிற விஷயமா இருக்கு. எங்களுடைய ஒரு பதட்டம் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்துடணும்ன்ற அந்த பதட்டம் தான் சினிமா. உலகத்துல வந்து இன்னைக்கு அப்படியான பல படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு படம் உலகத்துல பல பேர் பார்த்தாங்க. அந்த படம் வந்து போரோட வலிகளைத்தான் சொல்லியது. ஆனால் போரோட வலிகள் என்பது வெறும் அழுகையாகவும் ரத்தமாகவும் மட்டுமே சொல்றது இல்லை, அதுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையாகவும் சொல்றது என்று சொன்னது அந்த படம். ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் இந்த படத்துல காட்சிப்படுத்தியிருக்கேன். அது இந்த இந்த தமிழ் ரசிக சூழலில் தமிழர்கள் இந்த படத்தை ரசிப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லரை ரசிக்கக்கூடியவர்களாக அந்த படங்கள் வெற்றியடைய வைத்தவர்களாக தமிழ் சினிமாவில் ஆட்கள் இருந்திருக்காங்க. எப்பவுமே எனக்கு ரொம்ப மரணத்தை விடவும் மரண பயம் வந்து ஒரு பதவேதப்பானது. இந்த படம் அந்த மரண பயத்திலிருந்து வாழ்க்கையை சொல்றதா தான் இந்த படம் இருக்கும். ஒரு பதட்டமான மனதில் ஒரு போருக்குல இருந்து எனக்கு அந்த என்னோட சின்ன வயசோட இடத்துக்கு நான் போயிட்டேன்.
இந்த இந்த படத்தில் அந்த முறுக்க எடுக்க எத்தனைக்கிற அந்த பையன் தான் நான். எனக்கு கழிந்த அப்படியான பல இரவுகளில் ஒரு இரவைத்தான் இந்த படத்துல காட்சிப்படுத்தியிருக்கேன். போருக்குள்ள நமக்கு பதபதைப்பாக கழியக்கூடிய அந்த பதபதைப்பான இரவுகளில் ஒரு இரவு தான். இப்படி பல இரவுகள் எங்களுக்கு கழிஞ்சு போயிருக்கும். அப்படி ஒரு இரவு தான் இந்த படம். அந்த இரவோட அந்த பதபதைப்பும் அந்த மக்களும் அந்த உங்களுக்கு நெருக்கமாக வருவார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் ஈழம் பற்றி நிறைய கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு ஈழத்தோட வீடு, எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும், மதுரையோட முட்டுச்சந்தை எப்படி இருக்குன்னு தெரியும், மதுரையோட ஒரு கிராமம் எப்படி இருக்குன்னு தெரியும், ஒரு வீடு எப்படி இருக்குன்னு தெரியும். தமிழ்நாட்டினுடைய எல்லா ஊர்களுடைய வீடுகளும் அது வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்தின் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை வீடாக இருந்தாலும் சரி, எல்லா வீடுகளும் எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய வீடு எப்படி இருக்கும் என்றத நான் இந்த தமிழ் ரசிகனுக்கு இதுவரைக்கும் நம்ம வந்து முழுமையா காட்டல. இந்த படம் அந்த வேலையை செய்யும். இனிமே ஈழத்திலையும் ஒரு வீடு எப்படி இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த குசினி, அந்த கிச்சன் எப்படி இருக்கு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லும். எங்களால் நான் வந்து லோயலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க வரும்போது நான் வந்து எவ்வளவுதான் ஈழத்தை பத்தி கதை சொன்னாலும் அவங்களால விஷுவலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா விஷுவலா பார்த்ததே இல்லை. ஒரு கதைகளா கேள்விப்பட்ட அளவுக்கு நம்ம விஷுவலா பார்த்ததே இல்லை. இந்த படம் வந்து அந்த வாழ்க்கையை உங்களுக்கு எந்த வகையிலும் இங்கு வரக்கூடிய, இங்கு வெற்றியடைந்திருக்கக்கூடிய வெற்றி படங்களினுடைய அந்த தன்மைக்கு எந்த குறைவும் இல்லாமல் இந்த படம் அந்த வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு பேசும். நான் அந்த மனநிலையில் தான் இருக்கேன். எனக்கு வந்து எங்க ஊர்ல வந்து போர் நடந்துட்டு இருக்கும் போதே படம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்க இருந்து படங்கள் வராத காலகட்டத்தில் குண்டுகள் விழுந்துட்டே இருக்கும். குண்டுகள் விழுந்துட்டு இருக்கும்போது VHS கேமராவில் படம் எடுத்து படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறவன்ல 2-3 பேர் செத்து போயிருப்பான். அடுத்த நாள் ஷூட்டிங் அவன் எல்லாம் போகும். ஏன்னா அவன் ஷூட்டிங் முடிஞ்சு போற வழியில் ஏதோ ஒரு குண்டு இருக்கும். ஆனால் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும். அப்படி எடுக்கப்பட்ட படங்களை 90களில் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்கள் ஊரில். அப்படி நாங்களே எடுத்து நாங்களே அங்கே 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 திரை கட்டி அங்கே நாங்கள் அந்த மாதிரி படங்களை பார்த்துருக்கோம். அங்கே இருந்து தொடங்குது இந்த மாதிரியான ஒரு கதையை இந்த மாபெரும் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்து நிறுத்தணும்ன்றது அந்த இடத்துல இருந்து தொடங்குது என்று நான் இப்போ உணர்றேன். அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் அது இருக்கு. எல்லாருமே நாங்கள் சுவாரஸ்யமான ஒரு கதையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உதாரணமாக நம்ம வந்து போரோட விஷயங்களை பார்க்கும்போது இப்போ நம்மளாம் வந்து இந்த பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படிப்போம். அப்படிதான் எங்கள் ஊர்லேயும் பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் படித்து கொண்டு இருந்தோம். அப்படி படித்து கொண்டிருக்கல யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரும் இடம்பெயர்வு, ஒரு 4 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்தாங்க. போய் எல்லாரும் வேற ஊருக்கு போனாங்க. திரும்பி எப்போ போகணும்னு தெரியாது. அது ஒரு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். எல்லாரும் குடிசை வீடுகளை கொட்டில்களை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து 1 வருஷம் இங்கே இருக்க ஒன்றா ஸ்கூலும் கட்டணும். அதனால ஸ்கூலுக்கு பெரிய கொட்டைகள் போட்டு அந்த கொட்டைகள் இருந்தாங்க. அந்த கொட்டைகள் வந்து தனித்தனியாக பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் போட முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆண்கள் பாடசாலையிலும் பெண்கள் பாடசாலையிலும் படித்தவர்கள் ஒரே நாளில் ஒரே பாடசாலையாக மாறினாங்க. ஸோ இது வந்து பயங்கரமா எங்களுக்கு அந்த 10ஆம் படிக்கிறவனுக்கு தப்புன்னு பார்த்தா பொண்ணுங்க கூடயே பேச முடியாத ஒரு இடத்துல பக்கத்துல பார்த்தா பொண்ணு, இந்த பக்கம் பார்த்தா பொண்ணுங்க. அது வந்து இங்க வீட்டுல அம்மா அப்பாவுக்கு வந்து எந்த பெரிய வீட்டுல இருந்து வந்தாங்க, ஓலையை வெட்டி குடிசை ஓட்டு இருக்கன்ற அழுகு அவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழி இந்த அழுகு அவங்களுக்கு. ஆனா எங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, இதுதான் போரோட வாழ்க்கை. இந்த மாதிரி இல்லைன்னா போற நாங்களாம் ஸ்ட்ரெஸ்லயே நோயாளியாக போய் ஸ்ட்ரெஸ்லயே செத்து போய் இப்படிலாம் இருக்கும். போருக்குள் வாழ பழகிக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அதுல பார்த்தா நிறைய பேர் வந்து அவ்வளவுதான். அதுல பல காதல்கள் மலரும். இவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தள்ளி இருந்த வீடுகள் வந்து இப்ப பக்கத்து குடிசையில மாறி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சண்டை வரும். இந்த பிரச்சனை வளமையா இங்க பாக்குற இந்த காதலோட பிரச்சனை எல்லாம் அதுல இருக்கும். ஆனா இது ஒரு ஜாலியான விஷயமா இருக்குல்ல. பொம்பர் போடுவாங்க. பொம்பர் போடும்போது நிறைய பதுங்குழிகள் இருக்கும். ஸ்கூல்ல எல்லாரும் பதுங்குழி இருக்கும். அப்ப அந்த பதுங்குழிகள் நோக்கி அங்க ஓடும்போது யாராவது ஒரு பொம்பளை பிள்ளையோட பார்த்துருப்பான்ல, ப்ரொபோஸ் பண்ண ரெடி பண்ணுவான், ஒன் சைடா இருப்பான். அவன் ஓடுற பங்கருக்குள்ள போய் இவன் ஓடுவான். ஏன்னா குண்டு மேல போட்டான்னா எவ்வளவு நேரம் குண்டு போடுவான்னு தெரியாது. அவ்வளவு நேரமும் நம்ம அந்த நிலக்கீழ் பங்கருக்குள்ள இவளுக்கு பக்கத்தில் இருக்கலாம்.
அந்த பங்கருக்குள்ள இருட்டா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. இவ பக்கத்துல இருக்கிறான்னு கூட தெரியாது. போகும்போது பக்கத்துல இருந்திருப்பா, அதுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ள அவ எங்கேயா போயிருப்பா. ஆனா அந்த 2 மணி நேரம் மேல குண்டு போட்டிருப்பான், நான் அவள் பக்கத்துல நிக்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருந்திருப்பேன். இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. என்னுடைய முதல் காலமே அப்படிதான் இருந்துச்சு. என்னுடைய முதல் காலம் ப்ரப்போஸ் பண்ண போகும்போதே பார்த்தா அப்படின்னு சொல்றேன், எப்படிடா போய் அவள்கிட்ட கதைக்கிறது, பயமா இருக்கு. இப்ப அவள்கிட்ட ஏன்னா பொம்பளை பிள்ளை காய்ச்சல் இல்லை, பாய்ஸ் பிள்ளை படிக்கணும். அப்ப எப்படா ப்ரப்போஸ் பண்றது, எப்படா ப்ரப்போஸ் பண்றது. அப்ப என்னோட நம்பர் சொன்னான், இந்த லெட்டரை போய் கொடு, உனக்கு கதைக்க கஷ்டம் இல்லை, லெட்டரை போய் கொடு அப்படின்னா. லெட்டரை போய் கொடுக்க நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல, பயம் இருக்கும்ல. அப்ப எங்கள் போராட்டத்தில் ஒரு ஸ்லோகன் ஒழிக்கப்பட்டு, போராட்டத்துல போராடும் போது இப்படி சொன்னா ஒரு எல்லாருக்குமே தெரியுமில்ல, போராட்டத்துல ஒரு ஸ்லோகன் சொல்லுவோம்ல. அவன் சொன்னான், அவன்கிட்ட போய் அந்த ஸ்லோகனை சொல்லு. அந்த ஸ்லோகன் சொன்னா நம்ம இயல்பே இப்படி ஆயிரும். அந்த ஸ்லோகனை சொல்லிட்டு போட்டு ஐ லவ் யூ சொல்லிடு. அதாவது ஒரு போராட்டம் எவ்வளவு உன்னதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்துல போராட்டத்தினுடைய அந்த ஸ்லோகனை இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். போரோட வாழ்க்கைன்றது இந்த மாதிரியான காதல்களையும் இந்த மாதிரியான கதைகளையும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு போர் நிகழ்ந்துட்டே இருக்கும், ஒரு பதவிதம் இருந்துட்டே இருக்கும். அதுதான் இந்த படம். அந்த போரோட வாழ்க்கை நம்ம இது வரைக்கும் போரோட வாழ்க்கைன்றது நம்ம கற்பனையில வேற மாதிரி நினைச்சிட்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் கண்ணால சுட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் டப்புன்னு செத்துட்டு இருப்பாங்கன்றது மட்டுமே இல்ல. இந்த வாழ்க்கை, இந்த இதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஒரு மதுரையில இருந்து முதல் தடவை சென்னைக்கு வரவனுக்கு சென்னையெல்லாம் எப்படா மனுஷன் வாழ்வான்னு நினைப்பான். ஆனா அவன் 6 மாசம் வாழணும், சென்னை வாழ்க்கை அவனுக்கு பழகி போயிடும். சென்னையில் இருக்க எல்லாத்தையும் அதே மாதிரி தான். போர் தொடங்கும் போது அந்த வாழ்க்கை பரபரப்பா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கையையும், அந்த வாழ்க்கையின் பதட்டத்தையும், அங்கு நடக்கிற ஒரு திருமணத்தையும், இப்ப இங்க தமிழ்நாட்டுல பல்வேறு திருமணங்கள் நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவோ திருமணங்கள் நடந்திருக்கும் என்பதில்லை. அப்படி பார்க்காத ஒரு திருமணம் தான் இந்த படத்துல நிகழ்து. அந்த திருமணத்தை நடத்துறதுக்காக முயற்சி பண்ணுகிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை சுத்தி நிகழ்ற விஷயம் தான். அந்த திருமணம் நடக்குமா இல்லையா? நம்ம வீட்டுலாம் பல பிரச்சனை இருக்கும். திருமணத்துக்கு முதல் நாள் இரவு 2 பொம்பளை வீட்டு மாப்பிள்ளை வீட்டு பிரச்சனை வரும், இல்ல ஏதாவது சீட்டாடும் போது பிரச்சனை வரும், இல்ல சீதனம் கொடுக்கறது பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சம்ப காணல பிரச்சனை வரும். இப்படி தமிழ் சினிமாவில் திருமணத்தின் போது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்த்திருப்பீங்க. அதில் பார்க்காத ஒரு பிரச்சனையும் அந்த திருமணம் தான் இந்த படம். நிறைய நேரம் நான் பேசிட்டேன். ஸோ அது நான் அந்த ஊரோட உணர்வுக்கு போனதுனால நிறைய நேரம் பேசிட்டேன். திரும்பவும் என்னோட ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யும் போது, இறுதி போர் நடந்த போது, பெங்களூர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு இங்கே நடந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து அந்த மக்களுக்காக நிற்கணும் வந்த அந்த ஐடி கம்பெனி இளைஞர் பின்னாளில் பெரும் இயக்குனராகி, தயாரிப்பாளராகி, எனக்கு நண்பராகவும் வாய்த்து இந்த படத்தை சாத்தியப்படுத்திய கார்த்திக்கு நன்றி. ஆனால் ரொம்ப முக்கியமான முயற்சி. இதை நீங்கள் எனக்கு கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கணும். பாலுமதி ராசாட்ட அசண்டாக சேரும்போது லோயலா காலேஜ் முடிச்சதுக்கு பிறகு எனக்கு சார் ஒரு விஷயம் தான் சொன்னார். உன்னுடைய முதல் படத்தையாவது குறைந்தபட்சம் எங்கட கதையை எடுத்துடுறா. என்னால் கடைசி வரைக்கும் எடுக்க முடியாமல் போச்சு. நான் ஆக்ஷன் கட்டுலாம் சொல்லி போட்டு பார்க்குறேன். எனக்கு 65 வயசாயிருச்சு. ஏன்னா இங்கே அடுத்த வெற்றியை நோக்கி, அடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். குறைந்தபட்சம் முதல் படத்தையாவது எங்களை கதையை எடுத்துரு. என்னால் நான் எடுக்கணும்னு நினைச்ச கதை இருக்கு. அவர் எழுதி வச்ச கதை ஸ்கிரிப்ட் அவர் போனது போய் அப்படியே போயிடுச்சு. அதை இன்றைக்கு நான் சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த ஸ்டோன் பெஞ்ச், கார்த்திகேயன், கல்யாண், கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை சொல்லி, இன்னைக்கு பாலுமந்திரா சார் நிச்சயமா அவருக்கு இருந்த அந்த நிறைவேறாத ஒரு ஆசை நிறைவேறி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய சிறு வயதுல ஊர்ல போகும்போது இதானா பாலுமந்திரா வீடுன்னு நாங்கள் பார்த்துட்டு போனேன். அந்த வீட்டிலிருந்து ஒருத்தர் தமிழ் சினிமாவில் நின்றிருக்கிறார். அவர் என்னட்ட கேட்ட ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு சாத்தியப்படுத்தியிருக்கேன் என்ற மன நிறைவும் மகிழ்வும் எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், ஒரு பத்திரிகையாளனாகவும், ஏன்னா ஒன்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஆல்வேஸ் ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நான் பத்திரிகையாளனாக இருந்தவன்.
அண்ணன்லாம் வந்து நான் இலங்கையில் இருக்கும்போது இருந்தே நாங்கள் பேசிக்கொள்வோம். அந்த மாதிரியான சூழலை உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளனா, ஒரு பத்திரிகையாளன் எப்போதும் பத்திரிகையாளன் தான். இன்றைக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த படத்துக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய விஷயம் இந்த நடிகர்களை பற்றியெல்லாம் பேசணும், ஆனால் அதுக்கான அவகாசம் கிடைக்காது. ஆனால் ஒரே விஷயம், இதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் வந்து நவீன் சந்திராட்ட போய் இந்த கதையை சொல்லும்போது, அவர் தெலுங்குல ஒரு பெரிய பீக்ல இருந்தார். அவர் ஒரு பெரிய சீரீஸ் வந்து அங்க சூப்பர் டூப்பரா போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கதையை சொன்ன மாத்திரத்தில் வந்து அதை நடிக்க அந்த 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 உணர்வை புரிஞ்சு நடிக்க வந்தார். அந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு நடிகர்களும் எல்லாரும் ஒவ்வொரு நடிகர்களும் இங்கே அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அதே போல இந்த என்னுடைய கேமராமேன், அவர் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். பாலமகேந்திராவுக்கு பிறகு பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படித்த ஒருத்தர். அவர் இந்த படத்தில் கேமராமேன் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு. என்னோட எடிட்டர், இந்த கதையில் பல பெண் பாத்திரங்கள் வருது. இந்த ஒரு குடும்பம் உண்டா பெண்கள் தானே அதோடைய ஆணி வேறாக இருப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெண் எடிட்டராக வாய்க்கப்பட்டதுன்றது வந்து அது ஒரு டிவைனான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ராதாவுக்கு நன்றி. ராதா கே 80களோட அந்த வாழ்க்கைக்கு அவ்வளோ ஒரு உயிர் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு. இசையில் நினைக்கிறேன் நிறைய நாளைக்கு பிறகு நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்களோ தெரியல. உண்மையில் ஒரு பெரிய உயிர்ப்பை அந்த இசையில் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து எப்படியாவது யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு இசை இருக்குமா, யாழ்ப்பாணத்துக்குன்னு ஒரு சத்தம் இருக்குமா, அல்லது ஈழத்துக்குன்னு ஒரு சத்தம் இருக்குமான்னா அந்த இசை வந்து கேட்டு வந்திருக்கு. நன்றி. ஸோ நான் இன்னும் ஒவ்வொரு நடிகர்லாம் அதனால சொல்லலை. ஸோ எல்லா நடிகர்களுமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ உயிர்ப்பான வாழ்க்கையை இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பாட்டை பாடியிருக்கிறது வாகீசன் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். இதுக்கு இசையமைச்ச அந்த பாட்டுக்கு இசையமைச்ச பத்மையன் ஒரு ஈழத்தை சேர்ந்தவர். அதில் பாடியிருக்கிற எல்லோருமே ஈழத்தை சேர்ந்தவர்கள். நிறைய ஈழத்தை சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இந்த தேசத்தை சேர்ந்தவர்களும் இணைஞ்சு ஒரு கதையை உயிர்ப்பாக கொடுத்துருக்கிறோம். அது நிச்சயமாக வெற்றி பெறும். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய தொடக்கம் அல்ல ஒரு புதிய திறப்பு நிகழும். எங்களுக்கான கதைகளுக்கான இது நீண்ட போராட்டம் இந்த சிவரை உடைக்கிறதுன்றது. ஒரு ஈழத்து கதை இந்த தமிழ் சினிமாக்கள் வராதா, அதுக்கு ஒரு சிவர் இருக்கே, அந்த சிவரை எப்படி இங்கே இருக்க எல்லாருக்குமே ஈழத்து கதையை பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கும். அதுக்கான அந்த சிவரை நாங்கள் தள்ள முயற்சித்திருக்கிறோம். அது உடைத்தால் எங்களுடைய கதைகள் இன்னும் இங்கு பல்கி பெருகும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.